1 அதிகாரம் 69 வசனத்திலிருந்து 75 வசனம் வரை. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையை தேவன் எங்களுக்கு கொடுங்க. வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் தோல்வி பயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஆரம்பிச்சிருக்கிறோம். பயத்தில் ஒரு சைடு கட்டிங் என்னன்னா தோல்வி பயம். அதில் இந்த தோல்வி பயத்தை குறித்து ஃபெயிலியர் அப்படின்னா என்னங்கிற டெஃபினிஷன் முதற்கொண்டு, வரையறை முதற்கொண்டு கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம். இப்போ கடந்த வாரம் இந்த தோல்வி பயத்தில் பழைய ஏற்பாடில் எலியாவை குறித்து நாம் என்ன பண்ணோம், தியானித்தோம். இந்த வாரம் அதே அந்த தோல்வி பயம் அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் பேதுருவை வச்சு என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த தோல்விங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 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 காரியத்தில் இருக்கிறது இல்லை. ஆவிக்குரிய தோல்வி, மாம்சத்தில் தோல்வி, படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, விசுவாசத்தில் தோல்வி, இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ரட்சிப்பில் தோல்வி, பரிசுத்தத்தில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ தோல்விங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் இருக்கக்கூடியது. அதனால தான் வேதாகமத்தில் இந்த தோல்விங்கிறது ஒரு மெயினான ஒரு கருத்தா தீமா என்ன பண்ணது இருக்குது. யோசுவாவை அழைக்கும் போதும் திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற, மோசேயோடு இந்த பயத்தை குறித்து பேசுகிறார். எல்லா பரிசுத்தவான்களோடும் என்ன பண்ணுகிறார், இந்த பயத்தை குறித்து பேசுகிறார், தோல்வியை குறித்து பேசுகிறார். சகோதர சகோதரியே, அப்போ நம்ம தியானிக்கிறது எதன் அடிப்படையில் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தோல்வி பயத்தை எப்படி ஜெயிப்பது, எப்படி ஜெயித்தார்கள், எலியா எப்படி ஜெயித்தார், கடந்த வாரம் தியானித்தோம். இன்னைக்கு அதே மாதிரி வேற ஒரு கோணத்தில் பேதுருக்குள்ள இருந்த தோல்வி பயத்தை பேதுரு எப்படி ஜெயித்தார், விசுவாசத்தினால் ஜெயித்தாரா இல்ல தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் ஜெயித்தாரா, இதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மோசேவாகட்டும், எலியாவாகட்டும், பேதுருவாகட்டும், அவங்களாம் ஒரு ரொம்ப பெரிய ஃபிகர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய உருவங்கள். ஏன்னா பெரிய பெரிய காரியங்களை செய்த வல்லமையானவர்கள் அவர். அவர்களுடைய ஒருபுற வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தத்தில் குதிக்கிறது உண்டு. மோசே செஞ்ச மாதிரி செய்ய முடியாதியா, எலியா செஞ்ச மாதிரி செய்ய முடியாதியா, பேதுருவை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு சீஷனை போல கிடையாதியா, இப்படிலாம் நம்ம பேசுறது உண்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு புறம், ஒரு பக்கம். இன்னொரு புறம் இந்த எலியாவாகட்டும், மோசே ஆகட்டும், இந்த பேதுருவாகட்டும், இவர்களுக்கு இன்னொரு புறமும் உண்டு. தோல்விங்கிற ஒரு பக்கம் உண்டு. அந்த தோல்வியினால் ஏற்படுகிற தாக்கமாகிய பயமும் அவர்களுக்குள்ள என்னது உண்டு. இப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த பரிசுத்தவான்கள் இந்த தோல்வி பயத்தை, இந்த தோல்வி பயம் என்கிற சவாலை எப்படி ஜெயித்தார்கள். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய காரியங்கள்ல இவர்கள் செய்த காரியங்கள் நமக்கு என்ன பண்ணும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மோசேவாகட்டும், எலியாவாகட்டும், தாவீது ஆகட்டும், பேதுருவாகட்டும், பவுல் ஆகட்டும், உலக மனுஷர்களுக்குள்ளும் தோல்வி உண்டு, இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளும் தோல்வி உண்டு. ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, இந்த உலக மனிதர்கள் தோல்வியினால் மனமுடைந்து வாழ்க்கை முடித்துக் கொள்வது உண்டு. ஆனா இந்த பரிசுத்தவான்கள் இந்த தோல்வி பயத்தை எப்படி மாற்றிக் கொள்ளுகிறார்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தங்களை வளர்த்து கொள்ளுகிற ஒரு காரியமாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதுதான் ஆச்சரியம் உள்ள ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் தோல்வி பயத்திலிருந்து ஜெயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன தேவைன்னா, தேவனுடைய வழிநடத்துதல் தேவை. அதே போல ஒவ்வொரு தோல்வியிலும் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கணும். அதே போல இந்த தோல்வி பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணும் இருக்கணும். அதே போல தோல்வி பயத்தை ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி போகிறவனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். இன்னைக்கு பேதுருவுடைய இந்த காரியத்தை சில நிமிடங்கள் நம்ம தியானிக்க போறோம். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் பயணிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த கடைசி திருவிருந்தப்ப பண்டிகைப்ப சொல்றாரு, பேதுரு பிசாசானவனுடைய நையை புடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கான், பர்மிஷன் கேட்டிருக்கான், அதனால ரொம்ப கவனமா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜெபிக்க போறாங்க, தூங்கிடுறாரு பேதுரு. அதுக்கப்புறம் இயேசுவை கைது பண்றாங்க. கைது பண்ணி கொண்டு போகும்போது அந்த நேரத்தில் ஒரு காதை வெட்டிடுறாரு, ஒரு இராணுவ வீரனுடைய காதை வெட்டிடுறாரு. இயேசு எடுத்து ஒட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கைது பண்ணி கொண்டு போறாங்க. தூரத்தில் பின்னாடியே ஃபாலோ பண்றான், உள்ள போயிடுறான்.
இயேசுவை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, தூரத்துல இருந்து பார்க்கறான். 3 பேர், ஏன் இயேசுவோட கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அவங்களோட கூட இல்லை. வித்தியாசமான பதில், 3 பதில சொல்றான். சொல்லிட்டு இயேசு சொன்னாரு, இன்னைக்கு நீ 3 தரம் மறுதலிப்பாய், சேவல் கூவும் அப்படிங்கிறார். உடனே அது நடக்குது. இயேசுவை பார்க்கறான், வெளியே வந்து மனம் கசந்து அழுகிறான். இதுதான் இயேசுவுடைய மரணம் வரைக்கும் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் கூடான அந்த ஒரு எபிசோட், அந்த ஒரு கதை, அந்த ஒரு சம்பவம். ஸோ 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவனுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி பயம் என்ன பண்ணுது, வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பேதுருவுடைய வாழ்க்கையில தோல்வி பயம் வருவதற்கான காரணம் என்ன தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம அந்த பேதுருடைய வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது எப்படி நமக்குள்ள தோல்வி பயம் வருது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, பதற்றம்னு சொல்லலாம். அடுத்த பாருங்க, பதற்றம்னு சொல்லலாம், அவசரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பதற்றம், அவசரம், இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள தோல்வியையும் அதனால் ஏற்படுகிற பயத்தையும் என்ன பண்ணும், கொண்டு வரும். பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு நிதானம் இருக்காது. டக்குன்னு அவசரப்பட்டு முந்தி பேசுகிற ஒரு ஆளா யார் இருப்பா, பேதுரு இருப்பார். ஒரு பதட்டமான ஆளாவே என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், யாருக்கிட்ட பேசுறோம், என்ன சுச்சுவேஷன், இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனா என்ன பண்ணுவார், இருப்பார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆண்டவரே இவங்க எல்லாம் உங்களை மறுதளிச்சாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். மற்றவனாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான், இவர் என்ன பண்ணார், வாலண்டரியா போய் அப்படி யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு என்ன பண்ணாரு சொல்றேன். ஸோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றமும் அவசரமும், இந்த தமிழ்ல ஒரு வார்த்தையில் முந்திரி கொட்டம்பாங்களே, அந்த மாதிரி இப்படிப்பட்ட குணாதிசயம், நல்லா கவனிங்க, பேதுருக்குள்ள அந்த தோல்வி பயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு அடிப்படையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் அதுதான். தோல்வி பயம் நமக்குள்ள வருதுன்னா, பேதுருக்கிட்ட இருந்த அந்த பதற்றம், அவசரம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்திலையும் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இகழ்ச்சி. தமிழ்ல ரொம்ப பியூரா இருக்கும் இந்த வார்த்தை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இகழ்ச்சி அப்படின்னு சொன்னா எதையும் ரொம்ப பெருசா பொறுப்படுத்துகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை குறித்து பொறுப்படுத்துறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு பிசாசு உன்னை சோதிக்கிறத என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான், கொடுத்துருக்கான், அதை குறித்து கவலை இல்லை. பேதுரு இன்றைக்கு 3 முறை நீ என்ன பண்ண போற, மறுதலிக்க போற, அதை ஒன்று பெருசா எடுத்துக்கல. இப்ப இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற ஒரு பொருட்படுத்துகிற குணம் உள்ளவனாக இருந்திருந்தா இந்த தோல்வி யாருக்குள்ள வந்திருக்காது. ஏன்னா பிசாசா உடனே ஜப நேரம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்னா கவனமா இருந்திருப்பான், தூரத்துல ஃபாலோ பண்ணதை கூட தவிர்த்து இருக்கலாம், ஒழுங்கா என்ன பண்ணிருக்கலாம், மற்ற சீசர்களோட போய் அமைதியா என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். அதை கவனம் எடுத்துக்கொள்றது கிடையாது. இதெல்லாம் பேதுருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதற்குண்டான ஒரு அறிகுறிகள். சகோதர சகோதரி, நம்மளும் இப்படித்தான். தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது இன்றைக்கு நிறைய பேர் அதை நம்ம உதாசீனப்படுத்துறவர்களாக இருக்கிறோம், அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப கவனிங்க. அப்படி நீங்க பொருட்படுத்தாம போனீங்கன்னா பேதுரு மாதிரி போய் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. தோல்வி உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிடும், தோல்வி மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தோல்வி. 3 வருஷம் ஆண்டவரோடு இயேசுவோடு கிட்ட இருந்து தேவன் சொன்ன காரியங்களே தோற்று போனவனாக பேதுரு தன்னை என்ன பண்ணுகிறார், அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இந்த இடத்துல. ஸோ 2வது பாயிண்ட் அது. 3வது காரியம், விழிப்புணர்வு இல்லாமை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள என்ன பண்ணு இருக்கணும். ஒரு நெருப்பை கண்டா விழிப்புணர்வு இருக்கு, வாகனம் ஓட்டும் போது விழிப்புணர்வு இருக்கு. விழிப்புணர்வுனா ஒரு எச்சரிக்கை, கவனமா செயல்படுற விஷயம். இன்றைக்கு பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த மாதிரி உன்னை நடக்க போகுதுமா, உன் வாழ்க்கையில இந்த தோல்வி உன் வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையா இருந்திருக்கணும். ஜெபத்துல எச்சரிக்கையா என்ன பண்ணிருக்கணும், இருந்திருக்கணும். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஏன் 3 பேரை பிரத்யேகமா கூட்டு போறாருன்னா, இவங்க 3 பேர்ல பேதுரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள போறார். ஆண்டவர் ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள போறாரு, பேதுரு ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள போறார். ஆண்டவருக்கு சிலுவைனா பேதுருக்கு பிசாசானவன் அவரை புடைப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கான், மறுதலிக்க போறான். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் அதுல ஒரு எச்சரிக்கை கிடையாது. போய் என்ன பண்றான், அனாவசியமா என்ன பண்றான், படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். எஸ்பெஷலி அதாவது முக்கியமா ஆண்டவர் 1 மணி நேரம் கூட விழித்து ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வி ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையா தான் பேதுருக்கிட்ட போய் என்ன பண்ணிருக்கும், சென்றடைஞ்சிருக்கும். எச்சரிக்கை கிடையாது. இன்றைக்கு
வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் எச்சரிக்கை உண்டா? கிடையாது. அதில் ஜெபம் கிடையாது, வேதவசன வாசிப்பு கிடையாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கிடையாது. எத்தனை பேர் உங்கள் கணவனுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாக இருந்திருக்கிறீங்க? எச்சரிக்கைனா எப்படி பாஸ்டர்? அவர் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போய் வாட்ச் பண்ணுறதா? என் மனைவி பேசுகிறவங்ககிட்ட எல்லாம் பின்னாடி போய் நான் வாட்ச் பண்ணுறதா? என் பிள்ளைகளை நான் ஜெபம். வாலிப வயது பிள்ளைகளை எட்டும் போது எத்தனை பேர் எச்சரிக்கையாக இருக்கிறீங்க? கடந்த வாரத்தில் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு யூடியூப் ஒரு பிரபலமான ஒரு ஆள், அவர் நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், ஆக்சிடென்ட் ஆன் த ஸ்பாட்டில் மறிச்சு போகிறான். ஏன் மறிச்சு போகிறான்? ஒரு விலை உயர்ந்த பைக், என்னது விலை உயர்ந்த பைக் அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்து வேகமாக ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்டில் மறிச்சு போகிறான். நல்ல அழகான பையன், நல்ல திறமையான பையன், அவனுடைய நடிப்பு திறமை யூடியூப்பில் அவ்வளோ ஃபேமஸ். இப்போ நல்ல திறமையான ஆள் தானே அவன். ஆனால் எச்சரிக்கை இல்லை. அது எதனால அந்த விபத்து நடந்தது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அந்த வண்டி இல்லாமல் ஒரு சாதாரண வண்டியிலையோ ஒரு ஒரு நல்ல ஒரு வண்டி, ஒரு சரியான வேகத்தில் போகக்கூடிய ஒரு வண்டி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறோம்? ஒரு பெண் பார்க்குறோம், மொபைல் ஃபோனில் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் ஒருத்தனோட தொடர்பு கொண்டு பேசி அதனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறனால, ஒரு எச்சரிக்கை இல்லாததுனால பேதுருவை போல வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள். சாக வேண்டிய வயசு கிடையாது. சகோதர சகோதரியே, கர்த்தர் என்னென்ன வேத வசனத்தை சொல்லியிருக்கிறாரோ உங்க பிள்ளைகளை அவ்வளோ அசால்ட்டா நினைக்காதீங்க. பேதுருவை போல தோற்று போகிறவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். அடுத்த ஒரு பாயிண்ட், தோல்வி வருவதற்குண்டான காரணம் அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தூரத்தில் இருந்து பின்தொடருதல். ஹல்லேலூயா. 3 வருஷம் பேதுரு யார் கிட்ட இருந்து பயணம் பண்றான்? தேவனோடு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா இப்ப பாருங்க, இதே பேதுரு என்ன செய்யறான்? இயேசுவை கைது பண்ணும்போது தூரத்துக்கு வந்துட்டான். நல்லா கவனிங்க, எப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரத்துக்கு நிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில என்ன வர ஆரம்பிக்கும்? தோல்வி வர ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசிக்கலா ஆண்டவரை விட்டு என்றைக்கு தூரம் போக போக தோல்விதான் நம்ம இடத்துல வரும். அதை கிட்ட நெருங்கி போயிருந்தா அது தோல்வி வந்திருக்காது. பாஸ்டர், ஐயோ நீங்க சொல்றதை பார்த்தா கிட்ட நெருங்கி போயிருந்தா பேதுருவையும் கைது பண்ணியிருப்பாங்கல்ல, பேதுருவையும் கொண்டு போய் இதுல போட்டிருப்பாங்கல்ல, சிலுவையில போட்டிருப்பாங்கல்ல, பேதுருவையும் அடிச்சு கொண்டிருப்பாங்கல்ல. எஸ், அதுதான் ஜெயம், அதுதானே ஜெயம். தேவனுக்கென்று நிற்கிறது 3 வருஷம் ஆண்டவர் அதான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. தேவனை தெரியாதுன்னு சொன்னதுதான் தோல்வியை தவிர தேவனை தெரியும் சொல்லியிருந்தா அது ஜெயம். என்னைக்கு தேவனை விட்டு தூரம் போகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நோக்கி என்ன வர ஆரம்பிக்கும்? தோல்வி வர ஆரம்பிக்கும். கவனிங்க இதெல்லாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, தோல்வி வருவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்ப்பை குறித்ததான ஒரு பயம். நல்லா கவனிச்சு பாருங்க, பேதுருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். இயேசுவோடு கூட தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? கொலை பண்ணிடுவாங்க, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க. இதனாலதான் தேவனை யார் என்று தெரியாதுன்னு சொல்லி ஒரு தோல்வி பயத்திற்குள்ளாக பேதுரு போறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிதான். இந்த உலகத்துல வாழும் பொழுது நான் கிறிஸ்தவன் என்று தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காது. இன்னைக்கு அப்படிதான் பல பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற விஷயத்துல இருந்து சொல்றாங்க, கிறிஸ்டின் பேர் வைக்காதப்பா, வச்சீங்கன்னா உனக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய காரியங்கள் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. யதார்த்தமா உலக பிரகாரமான பேர் வைக்கிறது வேற. ஆனா சில பேர் சொல்ற விஷயம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவர்களோடு நம்ம ஒன்றிணைஞ்சிடணும் பாஸ்டர், கிடைக்க வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவனா உனக்கு நீங்க இந்த உலகத்துல இது கிடைக்காது அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை கிடைக்காம போகலாம், ரேஷன் கடையில் சில பொருட்கள் கிடைக்காம போகலாம், இதெல்லாம் கிடைக்காது பாஸ்டர். அதனால இந்த என்ன பண்றேன், கிறிஸ்தவ அல்லாத உலகப்பூர்வமான ஒரு பேர் நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு உலகப்பூர்வமா பேர் வச்சுட்டு நம்ம வாழ்றோம், அது தப்புன்னு நான் சொல்ல. ஆனா உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கவனிங்க, இதெல்லாம் தோல்வி வருவதற்குண்டான ஒரு காரியம். தீர்ப்பை நினைச்சு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பயம். எங்க இயேசுவின் சீஷன் தெரிஞ்சா நம்மளை அடிச்சிருவாங்களோ, எங்க இயேசுவின் சீஷனா நம்மளை ஜெயில போட்டுருவாங்களோ, எங்க இயேசுவின் சீஷன்னா இந்த உலகத்துல நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவார்களோ, எங்க இயேசுவின் சீஷன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்துல நம்மளை வாழ விடாம பண்ணிடுவாங்களோ என்கிற பயம் அவனுக்குள்ள தோல்வியை கொண்டு வருது. இதெல்லாம் தோல்வி வருவதற்குண்டான காரியம். அடுத்தது தவறான பழக்கம்.
இத்தனை நாட்கள் 3 வருஷம் பேதுரு யாரோடு பழகி கொண்டிருக்கிறார்? சீஷர்களோடு பழகி கொண்டிருக்கிறார், இயேசுவோடு பழகி கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் அவரை பலப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்குது. இப்ப தூரத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இயேசுவை அடிக்கிறதுக்கு, இயேசுவை திட்டுறதுக்கு, இயேசுவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு உட்கார்ந்து என்ன காய்ந்து கொண்டிருக்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க தேவனை விட்டு வழி விலக போக காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள். கவனிங்க, இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? தேவனை விட்டு பின்மாற்றத்திற்குள்ள செல்ல அல்லது தோல்விக்குள்ளாக செல்ல. தெய்வ பயம் இல்லாமல் தோல்வியின் பயத்திற்குள்ளாக உங்களை என்ன பண்ணிரும்? கொண்டு சென்றும். நீங்க ஒரு மனிதனோடு பழகும் பொழுது தனிப்பட்ட முறையில் பழகுங்க. நான் யாரோடைய பழக வேண்டாம்னு சொல்லல, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆனா நீங்க ஒரு மனிதனோடு பழகும் பொழுது எந்த எல்லை வர போறீங்க, எந்த லிமிட் வச்சிருக்கிறீங்க, அதை கவனிங்க. தேவ பிள்ளைகளோடு பழகும் போது நம்முடைய லிமிட் வேற, உலகபூர்வமான மனிதர்களோடு பழகும் போது நம்முடைய லிமிட் வேற. அவர்கள் சொல்லுகிற எந்தெந்த காரியத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் கவனிங்க. ஒரு அரசாங்கம் சொல்லுது, ஒரு வாகனத்தை ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சாலை விதிகளை சொல்றாங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அரசாங்க விதிகள் ஃபாலோ பண்ணணும். ஒரு திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க, ஃபாலோ பண்ணணும். ஆனா அதெல்லாம் கண்டிப்பா பின்தொடரணும். ஆனா அதே சமயத்துல ஒரு நண்பனோட உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் உங்களை எப்படி டைவர்ட் பண்றாங்க, எப்படி உங்களுடைய விசுவாசத்தை மாற்றுறாங்க கவனிங்க. நீ ஆண்டவருக்குள்ள பரிசுத்த மகனாக பரிசுத்த மகளாக இருக்கும் பொழுது, நீ இப்படிப்பட்ட ஆட்களோடு சேரும் பொழுது உன்னை சினிமாவுக்கு நேராக கொண்டு போறாங்க, உன்னை இச்சைக்கு நேராக கொண்டு போறாங்க, உனக்குள்ள கோபத்தை வளர்த்தி விடுறாங்க, உனக்குள்ள தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை புகுத்துறாங்க, உன்னுடைய ஜெப நேரத்தை பிடுங்குறாங்க, நீ வேதவசனம் வாசிக்கிறத பிடுங்குறாங்க. சாதாரணமா நீ வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய பாட்டை கேட்டு கைதட்டி பாடிட்டு இருப்ப, நண்பர்களோடு சேர்ந்து உட்காரும் பொழுது சினிமா பாடல்கள் கைதட்டி பாடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தவறான பழக்கம். இதெல்லாம் தோல்விக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லும். பேதுரு சீஷர்களோடு இருக்கும் பொழுது சில நேரங்களில் தவறா பேசினாலும் தன்னை திருப்பி திருப்பி அந்த இடத்துல பலப்படுத்தி கொண்டு வரான். எந்த இடத்துல இயேசுவை தெரியாதுன்னு சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட பழக்கம் வந்த உடனே ஐயோ இயேசு எனக்கு தெரியும், ஏன்னா அவனுக்கு தெரியாது. கேள்வி கேட்கிறவங்களுக்கு இயேசு யாருன்னு என்ன பண்ணாது தெரியாது. ஏன் அப்படின்னா இயேசு யாருன்னு தெரியும், இயேசுனா யாருன்னு தெரியும், ஆனா அவருடைய வல்லமை என்ன என்பது என்ன தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கக்கூடியவங்க இயேசுவை பத்தி குறை பேசும் பொழுது இயேசு சொல்ற வார்த்தைகளை விட்டு நம்ம மீற போகும்போது இயேசுனா யாருன்னு தெரியும், ஆனா இயேசுடைய வல்லமை தெரியாது. அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. நம்மளும் அவங்களோட உட்காந்து கையை தட்டிக்கிட்டு இயேசுனா யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இயேசுவின் வல்லமைனா என்ன நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறோம், தோல்வி பயத்துக்குள்ளாக என்ன பண்றோம் போயிடுறோம். ஸோ இதெல்லாம் தோல்வி பயம் வருவதற்குண்டான காரணங்கள். அடுத்தது பேதுருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆணவம், கர்வம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு எச்சரிக்கையா இருப்பா, உன்னை 3 தடவை கேள்வி கேட்க போறாங்க, நீ என்ன மறுதலிக்க போற அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஒழுங்கா அமைதியா இருந்திருக்கணும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர்கிட்ட பேசும்போது அப்படி ஒரு பாஸ்டர் நான்லாம் அப்படி சமாளிப்பேன், பாஸ்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படிலாம் பயப்பட மாட்டேன், பிரதர் அங்க போகாதீங்க, அங்க தப்பான சூழ்நிலை இருக்கு, உங்க அதெல்லாம் என்னெல்லாம் ஒருத்தர் டச் பண்ண முடியாது பாஸ்டர், என்னெல்லாம் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. எச்சரிக்கை என்பது வேறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதீத நம்பிக்கை வந்து ஆணவம், கர்வம், பெருமை. அது நீங்க பாவம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போக தேவையில்லைன்னா தயவு செய்து அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னா அந்த காரியத்தை செய்யாதீங்க. பாஸ்டர் நான் என் மனைவிக்கு உண்மையா இருப்பேன், என் கணவருக்கு உண்மையா இருப்பேன், என் தாய் தகப்பனுக்கு உண்மையா இருப்பேன், மற்றவங்களோடு பேசும்போது நான் அப்படி வழிவழிகெல்லாம் போக மாட்டேன், அதனால அவங்களோட ஜாலியாக பேசுவேன், அவங்களோட ஃபோன் பேசுவேன். சில பேர் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள போய் வேற ஒரு உறவினர்கள் யாரா வந்துட்டா தப்பான வார்த்தைகளால் கிண்டல் பண்ணுவாங்க. கணவன் மனைவி இருப்பாங்க, நான் கேட்டிருக்கேன் இந்த வார்த்தைகள் எல்லாம். உதாரணத்துக்கு ஒரு உறவினர்கள் வரும் பொழுது அதை அவர் சொல்லுவார், அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ வரும், இல்லை சொந்தக்கார பொண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க கேட்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கு என் அத்தை பொண்ணை நான் பேசாமல் யார் பேசுவா, என் குடும்பத்தில் யார் பேசாமல் தேவையாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, இல்லை உங்களுக்கு ஒரு கணவர் இருக்கிறார், அப்படி இருக்கும் பொழுது நான் விளையாட்டா பேசுறேன், கேலியா பேசுறேன், கையை பிடிச்சு இழுக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ஆணவ கர்வம், இதெல்லாம் பாவத்தில் கொண்டு, இதுல எச்சரிக்கையா இருக்கணும். உலகம் பார்த்தா இது விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம், உலகம் பார்த்தா இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம்.
கவனமா இருங்க. உங்க உறவினர்களுக்குள்ள போகும்போது இப்படிப்பட்ட தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க. இதெல்லாம் வேற ஒன்று வழிவகுத்து விட்டுரும். குடும்பத்தில் பிளவுகளுக்கு வழிவகுத்து விட்டுரும். ஃபோன் பேசும்போது அப்படிதான். ஒருத்தர் இடத்துல பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆணவத்தோடு கர்வத்தோடு என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர், என்னையெல்லாம் விலை செய்ய முடியாது, நான்லாம் விழுந்து போக மாட்டேன். பேசாத, தேவையெல்லாம் பேசாத. ஒரு பெண் உங்ககிட்ட பேசுகிறான், ஒரு ஆண் உங்ககிட்ட பேசுகிறான், ஒரு வாலிப பையன் ஒரு பெண்ணிட்ட பேசுகிறான், ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப, கவனம் இருக்கட்டும். தேவையா பேசு, தேவையில்லைன்னா விலகி நில். அவ்வளோதான். நான் விழமாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன். பிசாசானவன் வாசற்படியில் என்ன பண்ணியிருக்கிறான்? படுத்திருக்கிறான். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது சாய்ஸை தேடிட்டு இருக்குது. பேதுருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான். யார் என்னடா பண்ணிட முடியும், எங்க சொந்த ஊர்றாது, இயேசுவை பின்தொடர்ந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தில் போனா அந்த நேரத்தில் பயம் வந்துருச்சு. தோல்வி பயம் வந்து சொல்லிட்டான், யாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, எழுதுறதுனா எழுதி வச்சு கொள்ளுங்க. ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். முதலாவது அவசரம், பதற்றம். 2வது இகழ்ச்சி. 3வது விழிப்புணர்வு இல்லாமை, தூரத்திலிருந்து பின்தொடர்தல், தீர்ப்பை குறித்ததான பயம், தவறான பழக்கம், ஆணவம், கர்வம். இதெல்லாம் தோல்வி பயத்திற்கு உண்டான அறிகுறிகள். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா தூக்கி எறிஞ்சிருங்க. 2வது விஷயம், 2வது காரியம் என்னன்னா, தோல்வி பயம் பேதுருவுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுச்சு, அதை ரொம்ப கவனிக்கணும்ல. அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுச்சு? ஒரு மனுஷனுக்குள்ள தோல்வி பயம் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு? முதலாவது கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார். இதுல முதலாவது கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? பேதுரு. முதலாவது அப்படி வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா ஃபர்ஸ்ட் போட் எடுக்கிறாரு, பேதுருவை தான் அழைக்கிறார். 2வது விஷயம், எல்லா இடங்களிலும் உதாரணத்துக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எதை வேணா வாசிங்க, எந்த சீஷனுடைய பெயர் அதிகமாக வருது? எல்லாரும் சொல்லுங்க, பேதுரு. இங்கிலீஷ் தான் தெரியுமா? பீட்டர். சரி, இங்கிலீஷில் பீட்டர், தமிழில் பேதுரு. பேதுரு பேர் தான் அதிகம். 12 சீஷர்கள் யார் பேர் அதிகம் வருது? பேதுருடைய. 3வது விஷயம், இயேசு ரொம்ப நெருக்கமா யாருக்கிட்ட இருந்தாரு? எப்படி சொல்லலாம்? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கு. வேற ஒருத்தர் இந்த பக்கம் மற்றவங்க பேசவே மாட்டேங்க. மலைக்கு போகும்போது எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு யாரை கூட்டிட்டு போறாரு? பேதுருவை கூட்டிட்டு போறாரு, யாக்கோபு, யோவான். அதே போல கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர். அப்ப நல்லா கவனிங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான்ல பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்வட்டம், நெருக்கமான வட்டத்துக்குள்ள யார் இருக்கா? பேதுரு என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்ப இந்த பொசிஷன் என்ன பண்ணுது? இந்த தோல்வி பயம் வந்து பொய் சொன்னதுனால இந்த பொசிஷன் மாறுது. எப்படி? எல்லாரை காட்டிலும் தேவனோடு நெருக்கமா இருந்தவன், இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்தவன். ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, ஏப்பா உங்களுக்கும் போக மனதா இருந்தா போயிருங்க அப்படிங்கிறாரு. 12 பேர்ல ஒரே ஒருத்தன் சொல்றான், பேதுரு. என்ன சொல்றான்? உம்மிடத்துல தான் என்ன இருக்கிறது? சத்திய வசனம் இருக்கிறதே, நாங்க வேறு யாரிடத்திற்கு போவோம்? தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணுச்சு? வெளிப்படுச்சு. யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கிடையாது. இப்ப இந்த தோல்வி பயம் வந்த உடனே பேதுருவினுடைய அந்த நெருக்கம் என்ன பண்ணிருது? விட்டு விலகிருது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தூரத்துல பின்தொடரான், டிஸ்டன்ஸ். 2வது, இயேசுவோடைய கூட இன்னர் சர்க்கிள்ல உள்வட்டத்தில் இருந்தவன் இப்ப என்னங்கிறான்? இயேசுன்னு எனக்கு யாருன்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள இந்த மாதிரி தோல்வி பயம் வந்தா கர்த்தரோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை தன்னுடைய வார்த்தையின் மூலியமாகவே அறிக்கையிட்டுருவான். என்னன்னு? இயேசு யாருன்னு தெரியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லை என்கிற வார்த்தை அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணும்? புறப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பொசிஷனை மாத்தி விட்டுரும். ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த ஆள் அவன். ஒரு காலத்துல நம்மளும் அப்படிதானே? நமக்குள்ள தோல்வி பயம் வந்ததுனால தானே ஆண்டவரை விட்டு தூரம் விலகி போறோம், ஆண்டவருடைய நாமத்தை விட்டு தூரம் விலகி போறோம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரம் விலகி போறோம். முதலாவது நம்முடைய நிலையை மாற்றிவிடும். 2வது, ஒரு மனிதனுக்குள்ள தோல்வி பயம் வந்துட்டா அவன் சொல்லுகிற வாக்குறுதிகள்ல நிலையா நிக்க மாட்டான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்படிதானே? ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்துட்டா, ஒரு மனிதனுக்குள்ள தோல்விங்கிற அந்த பயம் வந்துட்டா அவன் ஒரு ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். தோல்விங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, பயம்னு வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு மைண்ட்ல இருக்க மாட்டான்.
பதட்டமான, ஏற்கனவே சொன்னது போல அதை செய் இதை செய், அங்கோட இங்கோட இதை செய் அதை, ஏன்டா இப்படி ஓடுற அப்படின்னு கேட்ட பயங்கய்யா. என்னது பயம், நிதானம் இருக்காது. அதே போலதான் சொன்ன வார்த்தையில உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்குள்ள தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சொன்ன வார்த்தையில உண்மையா இருக்க மாட்டாங்க. அதாவது எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல உறுதியில உண்மையா இருக்க மாட்டாங்க. பாருங்க, இயேசு சொல்றாரு 12 பேத்துக்கு முன்னாடி பேதுரு நிக்கிறான். டேய் பேதுரு, இன்னைக்கு நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப. அப்ப பேதுரு என்ன வாக்குறுதி கொடுக்குறான், என்ன பிராமிஸ் கொடுக்குறான்? ஆண்டவரே, இவங்க எல்லாம் உங்களை என்ன பண்ணலாம், மறுதளிக்கலாம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், செத்தாலும், இந்த வார்த்தை சொல், செத்தாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். இதுதான் அவனுடைய வாக்கு. இப்ப இந்த தோல்வி பயம் அவனை எப்படி மாத்துது? செத்தாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன பேதுரு இப்ப சாவை குறித்து பயம் வந்து அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். தான் பேசின வாக்குறுதிகள்ல உண்மையா இருக்கிறார், உண்மையா இல்லை பயத்தினால. ஆண்டவர் மாத்திரம்தான் உண்மையா இருக்கிறார். பிதாவின் இடத்திலிருந்து வரும் பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் மரிக்கிறேன்னு சொல்ல வந்தவர், அவரை அடிக்கும் பொழுது, அவரை காயப்படுத்தும் பொழுது, அவரை வேதனைப்படுத்தும் பொழுது எந்த இடத்துலையும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளல. ஏன் அப்படின்னு சொன்னா தோல்வியை குறித்தான பயம் அவருக்கு இல்லை. ஏன் தோல்வியை குறித்தான பயம் அவருக்கு இல்லைன்னா, அவருக்கு தெரியும் நான் கண்டிப்பா சிலுவையில போவேன், அடிக்கப்படுவேன், அதன் மூலியமாக பிசாசானவனை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஜெயத்தினுடைய ஒரு கர்ஜனை தான் அவருக்குள்ள இருந்துச்சு, தோல்வி பயம் இல்லை. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் போவேன், மரிப்பேன், 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்திருப்பேன். தெளிவா சொன்னாரு, தெளிவா நடந்தார். பேதுருனால முடியல. தோல்வி பயம் வந்தா அப்படிதான். நம்ம என்ன பேசுறது ஒன்னா இருக்கும், நம்ம செய்யற காரியங்கள் வேற ஒன்னா இருக்கும். கவனிங்க சகோதர சகோதரியே, எடுத்த வாக்குறுதியில உண்மையா இருக்க முடியாது. இன்றைக்கு பல பேர் அப்படித்தானே. புது வருஷம் பிறந்துட்டா போதும், அந்த நைட்டு கொடுக்குற வாக்குறுதி பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்தையே பூமி கொண்டு வந்துற மாதிரி, வீட்டுக்குள்ள கொண்டு வந்துற மாதிரி தான் வாக்குறுதி. ஆண்டவரோட காலை 1 மணி நேரம், மதிய 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம். என்னது? ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்குனா 8:30 மணிக்கெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருப்பேன். உபவாச ஜெபம் இந்த வருஷம் பாஸ்டர் 21 நாள் அறிவிச்சிருக்கிறாரு. நான் 40 நாள் 3 செட்டா போடுறேன். அல்லேலூயா. 3 செட்டுனா 3 தடவை நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்றோம். ஆனா வாழும் பொழுது இந்த தோல்வி பயம் வரும்போது இதுல எல்லாம் எத்தனை பேர் நம்ம பேக் அடிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? முத மாசம் 1 மணி நேரம், முத வாரம் 1 மணி நேரம் இருக்கும், அப்புறம் 40 நிமிஷம் பாஸ்டர் வேலைக்கு போகணும், பாஸ்டர் அரை மணி நேரம், பாஸ்டர் டயர்டா இருக்கு 20 நிமிஷம், இப்படியே குறைஞ்சு கடைசியில காலை ஜெபமே என்ன பண்ணது இருக்காது. கவனமா இருங்க. தோல்வி பயம் சூழுதுனாவே நீங்க கர்த்தரிடத்தை கொடுத்த தீர்மானங்கள்ல இருந்து பேக் அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்பனா நான் எந்தெந்த விஷயத்துல கர்த்தரிடத்துல வாக்கு கொடுத்துட்டு நான் இன்னைக்கு உண்மையா இல்லைன்னா நமக்குள்ளெல்லாம் என்ன வந்துருச்சு? தோல்வி பயம். குடும்பத்தை குறித்தான தோல்வி பயம், பிள்ளைகளை குறித்தான தோல்வி பயம், வேலையை குறித்ததான தோல்வி பயம், பணத்தை குறித்ததான தோல்வி பயம், படிப்பை குறித்தான தோல்வி பயம். கவனமா என்ன பண்ணும் இருக்கும். 2வது பாயிண்ட். 3வது, எப்படி பேதுருடைய சிச்சுவேஷன் சூழ்நிலையை மாத்துது. அடுத்து என்னன்னா, சொந்த வாழ்க்கையை குறித்ததான பேதுருடைய பயம். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் அதுதான். ஏன் பேதுரு பயந்த அந்த இடத்துல இயேசுவை தெரியாதுன்னு சொன்னாரு? ஏன் அந்த தோல்வி நடக்குதாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை என்ன பண்ண போறாங்க? இப்படி ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க. பார்க்கும்போது இயேசுவை அடிக்கிறாங்க, நம்மளையும் அடிச்சிருவாங்க. இயேசு முகத்துல காரி துப்புறாங்க, நம்ம முகத்திலேயே காரி துப்பிடுவாங்க. இயேசுவை என்ன பண்றாங்க? சாட்டையால் அடிச்சு இழுக்கிறாங்க, நம்மளையும் சாட்டையால் அடிச்சு இழுக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்க போறாங்க, நம்மளையும் என்ன பண்ண போவாங்க? சிலுவையில் அடிக்க போறாங்க. அப்ப என்ன நடக்கும்? இயேசு செத்து போயிடுவார், நானும் என்ன பண்ணிடுவேன்? செத்து போயிடுவேன். இப்ப நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தை யார் பார்க்கறது? என் பிள்ளைகளை யார் பார்க்கறது? என் சொத்தை யார் பார்க்கறது? நான் வாங்கி வச்ச நிலத்தை யார் பார்க்கறது? நான் கட்டின வீட்டை யார் பார்க்கறது? நான் பேங்க்ல போட்ட பணத்தை யார்? இன்னைக்கு பல தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலக போறதுக்கு உண்டான தோல்வி பயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான சில்லியான காரியங்களை குறிச்சதான காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் ஆண்டவருக்குள்ள விட்டு பின்மாற்றத்துல போறாங்க. ஏங்கய்யா? ஐயா, என் பொண்ணுக்கு திருமண நாள் வந்துருச்சு, நான் ஆண்டவருக்குள்ள கல்யாணம் பண்ணா என் உறவினர்கள்லாம் வரமாட்டாங்க, அதனால கொஞ்ச நாள் நான் சபைக்குள்ள வரல, ஆண்டவரை விட்டு கொஞ்ச நாள் நான் விலகி இருந்துட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் உடனே ஓடியாந்துறேன் சொல்றது உண்டு.
என் வேலை போயிருங்க ஐயா, அதனால கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு நான் வந்துடுறேன் சொல்றது உண்டு. அரசாங்கத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் கிடைக்காம போயிருங்க ஐயா, அதனால நான் இப்படி இருந்துட்டு நான் அப்படி வந்துடுறேன் சொல்றது உண்டு. சொந்த வாழ்க்கையை குறித்ததான பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, தோல்விதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். எடுத்த காரியத்தில் ஜெயம் கொள்ள முடியாது. ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை குறித்ததான பயம் இருந்துச்சுன்னா ஊழியத்தில் நிலைக்க முடியாது. எத்தனையோ பேர் ஊழியத்தை தொடங்குறாங்க, வேக வேகமா வந்துருவாங்க, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆள் காணாமல் போயிடுவாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி. ஏன்னா ஆண்டவர் 15 வருஷம் 20 வருஷம் ஆத்துமாக்களை அள்ளி கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பிரச்சனையில ஓடிடுவான், இவன் இந்த பிரச்சனையில காணாமல் போயிடுவான், இவன் இந்த பிரச்சனையில வழிமாறி போயிடுவான். சில பேர் எனக்கு எப்படின்னா வேற ஒரு பிசினஸ்குள்ள போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் ஊழியத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சு வேற ஒருத்தரை போட்டு ஊழியத்தை. ஏங்க ஐயா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் கவர்மெண்ட் வேலை செய்யறேன், நான் பாஸ்டர்னு வெளியே தெரிஞ்சா என்னுடைய வேலை என்ன பண்ணிடும் போயிடும். நான் கிறிஸ்தவன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடும், வேலை போயிடும். பயம். பயப்படாதீங்க, இதெல்லாம் தோல்வி. பிசாசானவன் ஜெயம் கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் தோற்று கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு தெரியட்டுமே, அதை மீறி அவர்கள் வேலையை விட்டு உங்களை தூக்குறாங்கன்னா தூக்கட்டுமே. அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? தேவ ஊழியத்திற்கென்று ஒரு 30,000 சம்பளத்தை இழக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய் ஆசீர்வாதமா கொடுப்பார். அல்லேலூயா. படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது இன்னைக்கோ நாளைக்கோ கோமா ஸ்டேஜில் சாவு அப்படின்னு இருந்தோம். ஆண்டவர் உயிரோட கொண்டு வந்து நம்மளை வைக்கும் பொழுது இந்த 30,000 சம்பளத்தை 50,000 ரூபாய் மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். பேதுருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பயம். அடுத்தது பேதுருவுக்குள்ள இப்போ பாவத்தன்மை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான். பொய் சொன்னது மாத்திரமல்ல, அங்க பாருங்க 74ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்ன பண்ணலாம், சபிக்க ஆரம்பிச்சிட்டான். கர்ஸ், பாவம். பாவம் தானே சாபத்தை கொண்டு வரும். இப்ப பண்றது அவன் பாவம் தானே. இயேசுவே அறியேன்னு சொல்றது பாவம் தானே. அறிஞ்சிட்டு அறியலேன்னு சொல்றான், அந்த பாவம் தானே. அந்த பாவத்திற்குண்டான சாபத்தையும் தேடிக்கொள்றான். சில நேரங்களில் நம்ம பண்ணுகிற தவறு இதே மாதிரியான சூழ்நிலையில மாறிடும். ஆசீர்வாதமான வசனங்களை பேசி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பேசுகிறவருடைய வாயில இந்த தோல்வி பயத்தினால நம்மை நாமே சபிக்க ஆரம்பிச்சிடறோம். நான் இப்படி இருந்தா இப்படி ஆயிடுவேன், நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். இதெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாவியா இருந்த ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரா. இந்த தோல்வி பயம் வரும் பொழுது எப்படி அந்த மனுஷன் ரட்சிப்புக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன், தேவனோடு கூட இருக்கக்கூடிய மனுஷன், இந்த தோல்வி பயம் வரும்பொழுது எப்படி தன்னைத்தானே வெளியே கொண்டு வரான் பாருங்க. முன்னோக்கி போக முடியாம பின்னோக்கி வர ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பிசாசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜெயம். பிசாசு அங்க ஜெயிச்சுட்டான், பேதுரு தோற்று போயிட்டான். இதெல்லாம் சூழ்நிலை மாறுது. மூணாவது ஒரு காரியம், ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். தோல்வி பயம்ங்கிறது, தோல்வி பிரச்சனைங்கிறது நம்ம எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பேதுருக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி இருந்த பேதுரு, தோல்வி பயத்தில் இருந்த பேதுரு எவ்வாறு மீண்டு வருகிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது, முக்கியமான வார்த்தை இது. எப்படிங்க மீண்டு வர்றார்? முதல் காரியம் என்ன அப்படின்னா, கோழி கூவுதல் மற்றும் இயேசுவின் பார்வை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 3 தடவை அவன் என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, 3 தடவை மறுதளிக்கிற தோற்று தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய பேதுரு எப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கோழி கூவுனது தான். சில நேரங்களில் நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பேசாது, ஆனா இந்த மாதிரியான சில இன்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக்கை கொடுக்கும், ஒரு பிரேக் பாயிண்ட் சொல்லுவாங்க, ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொடுக்காத திருப்பு முனை கோழி கூவுனது யாருக்கு கொடுத்துச்சு? ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் கோழி கூவுனதுக்கு அப்புறம் அவன் உணர்ந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்து கேட்டிருந்தா ஒருவேளை பேதுரு சொல்லியிருப்பான், இயேசுவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடனே சேவல் கூவிற்று. அடுத்தது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தடவை பதிலிருப்பாய் என்று இயேசு தன்னத்தில் சொன்ன வார்த்தை நினைத்து என்ன பண்ணா?
வேற ஒரு சுவிசேஷ புத்தகத்துல கோழி கூவின உடனே இயேசு அவனை பார்த்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ கோழி கூவுதல் மற்றும் இயேசுவின் பார்வை. அல்லேலூயா. இதுதான் பேதுருவுடைய பயத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் சில நம்மை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை ரொம்ப கவனமா கவனிக்கணும். கோழி கூவுதல் அப்படின்னு சொல்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது மறந்து போனான் பேதுரு. கோழி கூவுதல் சொல்லுகிற வார்த்தையை இயேசுவை பற்றி அறியேன்னு சொல்லும் போது மறந்து போனான். ஆனா அதே சமயத்துல 3 தடவை இயேசுவை மறுதலித்த உடனே கூவிட்டு அந்த செயல் நடந்த உடனே பேதுரு உணர ஆரம்பிச்சுட்டான், தப்பு பண்ணிட்டேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு சொன்ன வார்த்தையை மறந்து போன பேதுரு இயேசுவின் பார்வையிலே உடைந்து போனான். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இயேசு சொன்ன வார்த்தை கூட நம்ம மறந்து போயிடலாம், ஆனா இயேசு பார்த்துட்டு இருக்கிறாங்கிறத மறந்து போக கூடாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இயேசு சொன்ன வார்த்தையை கூட மறந்து போகலாம், ஆனால் இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை என்ன பண்ணக்கூடாது, என்னைக்கும் மறந்து போகக்கூடாது. பேதுருடைய வாழ்க்கையில் அப்படி அடிச்ச அடி அதுதான். அங்க ஒன்றும் ஆண்டவர் என்ன பேதுரு மறுதலிச்சு பார்த்து என்ன இல்லை வாயில சிரிச்சாரா இயேசு, இல்லை கேவலமா அப்படிலாம் இல்லை, சிம்பிளா ஒரு பார்வை. அல்லேலூயா. அது போதும். அந்த பார்வை போதும் பேதுரு அந்த தோல்வி பயத்திலிருந்து என்ன பண்ணுவது, மீண்டு வருவதற்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்காத பேதுரு கோழியின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் அப்படிதான். பிழையாம அப்படிதானே, பேசாதப்பா அவங்கள போய் என்ன பண்ணாத, அவங்கள போய் சாப விடாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை கேட்கல, ஆனா போற வழியில எது பேசிச்சு, கழுத வார்த்தையை கேட்ட உடனே பால் பயந்துட்டான். ஏய் கழுத சொல்லுதியா சில ஆண்டவர் அப்படித்தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்காம போனோம்னோ அப்ப ஆண்டவர் முதல்ல இயற்கையை பயன்படுத்துவார், சில தடைகளை கொண்டு வருவார், இயற்கை மாற்றங்கள். அதையும் நீ கவனிக்கலைனா எதெல்லாம் தேவையில்லாதது சம்பந்தம் இல்லாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சில பேருக்கு காதுல கொசு கத்துற சவுண்டு கூட எப்படி இருக்கும், ஒரு பயத்தை உருவாக்கும். அது தேவனுடைய வார்த்தையா கூட வெளிப்படலாம். கொசு பேசலாம், கோழி பேசும்போது, கழுத பேசும் பொழுது ஏன் கொசு பேசாது? காக்கா கொண்டு வந்து எலியாவுக்கு என்ன கொடுத்துச்சு, ஆகாரம் கொடுத்துச்சு. நிறைய பார்க்கலாம். பாவத்தை கொண்டு வந்ததே பாம்பு தானே, சர்ப்பத்தின் மூலம் தானே வந்துச்சு. நிறைய பார்க்கலாம் வேத வசனங்கள். மீனுடைய வயிற்றுல யார் இருந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு மீன் ரெடி பண்ணுச்சு. நான் வைத்த ஹோட்டலா என்ன பண்ணுச்சு, 3 நாளைக்கு ஒரு கெஸ்ட் வர போறாரு, அவரை 3 நாளைக்கு தங்க வச்சு அவர் என்ன பண்ணு, வெளியே அனுப்பணும். மீனுக்கு உண்டான கட்டளை, இங்க சேவலுக்கு உண்டான கட்டளை. அல்லேலூயா. முதல்ல பிரேக் ஆனது சேவல் கூவுதல். 2வது காரியம் என்னன்னா 75ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு. அல்லேலூயா. பேதுருவுடைய நினைவுகள், அவன் மறந்து போன காரியங்கள் என்ன பண்ணுது, நினைவுல வர ஆரம்பிக்குது. சில நேரத்தில் நம்ம சொல்றோம் தேவ வசனத்தை பைபிளை படிங்க படிங்க படிங்கன்னு ஏன் சொல்றோம்? ஏன் பைபிளை தொடர்ந்து படிங்க, தினந்தோறும் படிங்கன்னு ஏன் சொல்றோம்? வசனம் நம்மளோட பேசும். அடுத்தது, இந்த மாதிரி தவறு செய்யும் போது நமக்கு என்ன பண்றோம், நினைவுல கொண்டு வரும். அல்லேலூயா. 3 தடவை மறுதலிச்ச பேதுரு இப்ப 4வது தடவை சேவல் கூவின உடனே அவனுக்கு உள்ள எது ஞாபகம் வருது, தேவன் அவனோடு பேசின வார்த்தை ஞாபகம் வருகிறது. அதுதான் அவனை உடைக்குது அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அதுதான் உடைக்குது. அதனாலதான் வேத வசனத்துல படிங்க படிங்க படி. தவறு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. தோல்வி கொள்ளாத மனுஷன் கிடையாது, பயம் கொள்ளாத மனுஷன் கிடையாது. எல்லாருக்கும் தோல்வி வரும், எல்லாருக்கும் பயம் வரும். ஆனா என்ன, தேவ பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த தோல்வி பயத்திலிருந்து மீண்டு வரணும். அதுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், தேவ வசனம். கடந்த வாரத்தில் சொன்ன ஒரு போதகர்கிட்ட பேசும்போது திரும்ப அது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் ரொம்ப பயப்பட்டார், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனார் சொன்ன பார்த்தீங்களா. அவர் ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாரு, பைபிள் படிக்க முடியல, வேத வசனத்தை படிக்க முடியல, ஃபோன் பார்க்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, படுத்துக்கிட்டே இருந்தார். படுக்கும் போது அவருக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துருச்சு. நீ செத்துருவடா, நீ செத்துருவடா, நீ செத்துருவடா. மாத்திரை போகுது, மருந்து போகுது, டெஸ்ட் போகுது, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு நாள்லாம் நான் எந்திரிச்சிட்டேன் தம்பி, ஆனா எனக்கு அந்த பயம் போகவே இல்லை, நீ செத்துருவ அவ்வளவுதான், நீ செத்துருவ அவ்வளவுதான். அப்படி அப்புறம் என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு,
படுத்துட்டு எந்தெந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் இருந்தோ அந்த வசனத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டேன், சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்ன சாட்சி. அந்த வசனத்தை சொல்ல 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 வேத வசனங்களை சொல்ல சொல்ல என் காய்ச்சல் சரியாச்சோ இல்லையோ, முதல்ல எனக்குள்ள இருந்த பயம் என்னை விட்டு போச்சு. ஹல்லேலூயா. பயம் எனக்குள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்காக 2 நாள்ல என்ன பண்ணுச்சு, என் காய்ச்சல், அந்த ஃப்ளூ காய்ச்சல், அந்த வைரஸ் காய்ச்சல் என்னை விட்டு என்ன பண்ணுச்சு, போச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு ஜெயம் கொடுத்தது மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, எது? தேவ வசனம். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, பேதுரு அப்படிதான் ஜெயிச்சாரு. உங்க நினைவுல வரணும். சில நேரங்களில் சில காரியங்களை குறித்து பயம் வரும், வராமலாம் இருக்காது. ஐயோ இந்த இடத்துல தோற்று போயிட்டோம், பயம் வந்து உடனே உள்ள இருந்து பறக்கணும். பயப்படாத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த மாதிரியான வசனங்கள் வெளிப்படணும். ஒருத்தர் நமக்கு எதிராக சூனியம் பண்ற, காலையில பாஸ்டர் கதவு தெரிஞ்ச உடனே 5 சைட்ல இருந்து 5 எலுமிச்சை மலை உருண்டு வந்து கிடக்குது, நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ போச்சு விட்டு உருட்டி விட்டுட்டாங்களே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க. உடனே சொல்லணும், உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. ஒருத்தன் வந்து சொல்றான், டே அந்த பக்கம் போகாத, அந்த வேலைக்கு போகாத, அங்க போகாத, 50 பேர் உன்னை அடிக்க காத்து இருக்கிறாங்க. பயந்து போகக்கூடாது. நம்ம நல்ல விஷயம் தானே செய்ய போறோம். உடனே உள்ள வசனம் பேசும். உன் வலப்பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் இடப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன பண்ணாது, அணுகாது. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வசனங்கள் வெளிப்படணும். உட்காந்து பைபிளை தேடிட்டு கூட சில பேர் அப்படிதான், ஏதாவது பிரச்சனை, ஆண்டவர் என்னோட பேசணும் பிரதர், அதனால பைபிளை இப்படி புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கிறது. பைபிள் இங்க இருக்கணும், வேத வசனம் இங்க இருக்கணும். நினைவுகள். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, வசனத்தை நினைத்து கொண்டு, அடுத்த பாயிண்ட் என்ன? 75ஆம் வசனம். இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. 75 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன? வெளியே போய். இந்த 2 அர்த்தத்துல புரிஞ்சுக்கலாம். ஒன்று ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய நிலைமையில, இன்னொன்று மாம்சத்துல புரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னா, முதல்ல அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலைமையில என்ன பண்ணிட்டான், அவன் எதுக்குள்ள போயிட்டான்? தோல்வி பயத்துக்குள்ள போயிட்டான். அவன் எதுக்குள்ள இருக்கிறான்? தோல்வி பயத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப தோல்வி பயத்துக்குள்ள அவன் எப்படி பேசுறானா, ஏசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவன் தெரியாது, அவர் எங்க இருக்கிறவன் தெரியாது, நான் அவருடைய சீஷன் இல்லை அப்படிங்கிறான். அப்ப இந்த இடத்துல வெளியே போய் அப்படின்னு சொன்னா, முதலாவது தோல்வி பயத்திலிருந்து வெளியே போறான். ஹல்லேலூயா. தோல்வி பயத்திலிருந்து வெளியே போறான். 2வது என்ன பண்றான்? அவ்விடத்தை விட்டு என்ன பண்றான்? ஹல்லேலூயா. சகோதர சகோதரியை நல்லா கவனமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அங்க சோதிக்கிறதுக்கு உண்டான காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கூடாது. 10 பேர் உட்கார்ந்து ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, 10 பேர் உட்கார்ந்து ஒரு தவறான பழக்கங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடம் எனக்கு சோதனைக்கு உண்டான இடம்னா 100க்கு 99% அந்த இடத்தை தவிர்க்கணும். 1% ஐயா எனக்கு அதுதான் வேலை. இன்னைக்கு ஒரு டெலிவரி பர்சன் இருக்கிறாங்க, ஒரு டெலிவரி, இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜாப் செய்கிறாங்க, நல்ல வேலை. அந்த வேலை செய்கிறவங்க திடீர்னு ஒருத்தர் பாரில் இருக்கேன், ஒயின் ஷாப் பாரில் இருக்கேன், நீங்கள் எனக்கு அங்கே வந்து டெலிவரி கொடுத்துருக்கோன்னா அவர் போய் தான் ஆகணும். அதை தவிர்க்க, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் அந்த இடத்துல போய் தான் என்ன பண்ணி கொடுக்கணும். சினிமா தேட்டருக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் டெலிவரி கொடுங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள், வாப்பா பாரில் நாங்கள் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறோம், சும்மா உட்காந்து நாயம் பேசுவோம், வா நீ வந்து செவனம் மட்டும் குடி. ஹல்லேலூயா. 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம், 20 வருஷம் தேவையே இல்லை. பாவமான இடத்துல உட்காந்து நான் சந்திக்கணும்னா அப்படிப்பட்ட சந்திப்பு எனக்கு என்ன இல்லை. அவன் அந்த இடத்துல கலந்து கொடுப்பான் ஏதாவது ஒன்று, நான் குடிச்சிருவேன், அது எனக்கு ஒட்டிடும். அது முதல் பாவம் வேணா ரகசியமா இருக்கலாம், அடுத்த பாவம் என்ன பண்ணாது, ரகசியமா இருக்காது. கவனிங்க. நண்பர்கள் சந்திக்கிற இடம் சினிமா தியேட்டர் தேவையில்லை. வெளியே சந்திக்க முடிஞ்சா சந்திங்க, இல்லைன்னா வந்துருங்க, அப்படி தேவையில்லை. அந்த இடத்தை விட்டு கடந்து நமக்கு சோதிக்கிற இடம் ஒரு சோதனைங்கிற ஒரு இடத்துல இருக்கு, என்னால் போனால் அங்கே சர்வை பண்ண முடியாது பாஸ்டர்னா, வீரம்லாம் தேவையில்லை, அந்த இடத்த தவிர்க்கலாம். ஸோ பேதுரு விடத்தை விட்டு வரான். இனி அவன் யாருக்கும் என்ன பண்ண தேவையில்லை, இனி யாரும் அவனை கேள்வி கேட்கவும் தேவையில்லை, அவன் அங்கே பொய் சொல்லவும் தேவையில்லை. அங்கே போகாமல் இருந்தால் பொய்யே சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. ஸோ விடத்தை விட்டு என்ன பண்ணுறான், வரான். அடுத்தது கடைசி ஒரு காரியம் என்ன சொல்கிறான், மனம் கசந்து என்ன பண்ணுறான், மனம் கசந்து. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எப்படி ஓவர் கம் பண்றான் அப்படின்னு சொன்னா, மனம் கசந்து உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறான்.
அழுகை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க அழாத தைரியமா இரு, அழாத தைரியமா இரு. எங்க அழுகணுமோ அங்க அழணும். ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட அழாதீங்க, தேவ சமூகத்தில் கண்டிப்பா அழுங்க. சில பேர் சொல்றாங்களா அழாத, நான் சொல்றேன் வேதவசனம் சொல்லுது, நான் சொல்றேங்கிறத விட வேதவசனம் சொல்லுது. தேவ சமூகத்தில் அழுங்க, மனுஷன்ட்ட அழாதீங்க. பாஸ்டர் அழறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சிலுவையை நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வசதியா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன், அழுகை உங்க மனசை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். தேவ சமூகத்தில் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் அழ சொல்றாருன்னு போறவங்க வரவங்கலாம் கூப்பிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் என்ன விஷயமா இருந்தாலும் உட்காந்து அழுகு. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆண்டவர் எப்படி இந்த இடத்துல நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், எப்படி ஆண்டவர் பேதுருவை மன்னிச்சார், எதனால மன்னிச்சார்? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு எல்லாரும் சொல்லணும்ல, எதனால? அழுக ஆண்டவர் என்ன பண்ணுச்சு? உடைச்சிருச்சு. நம்மளா இருந்தால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஏண்டா 3 வருஷம் சோறு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ராஜா மாதிரி உன்னை வச்சிருந்தானேடா, இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு என்ன பண்ணிருப்போம்? எழுத்து பேசியிருப்போம். ரெசரக்ஷன் முடிஞ்சு, அதாவது உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் பேதுருட்ட வந்து என்ன கேட்கிறாரு? பேதுரு, என்னை நேசிக்கிறாயா? மனம் கசந்து அழுது. 4வது கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தோல்வி பயத்திலிருந்து எப்படின்னா, நல்லா கவனிங்க, மிகப்பெரிய தோல்விக்கு பின்னால் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து பாஸ்டர் தோல்வி வந்துட்டா என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. தோல்விக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. பேதுரு வாழ்க்கை அது மிகப்பெரிய பாடம். நல்லா கவனிங்க. தோல்வி என்பது நீங்கள் என்ன கடந்து போனீர்களோ அதுதான் அதனுடைய விளக்கம். தோல்வினா என்ன? நான் என்னத்தை கடந்து போனேன், வாட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நான் எதை கடந்து போனேன்னு கூறது தான் தோல்வி. ஆனா அதே சமயத்துல தோல்வி தான் என்னுடைய அடையாளம் அல்ல. இன்னைக்கு உலகம் மனிதன், நீ தோத்து போனவன், தோத்து போனவன், தோத்து போனவன். உன்னை குமார்னு கூப்பிடுறத மறந்துடுவாங்க, உன்னை ஆபிரகாம்னு கூப்பிடுறத மறந்துடுவாங்க, உன்னை சாராள்னு கூப்பிடுறத மறந்துடுவாங்க. ஆனா இந்த உலகம் எப்படி அடையாளப்படுத்தும்? நீ தோத்து போனவன், நீ தோத்து போனவன், இப்படிதானே நீ ஃபெயில் ஆனவன் சொல்றாங்கல்ல. நீ ஃபெயில் ஆனவன், நீ வியாபாரத்துல இழந்தவன், நீ வியாபாரத்துல தோத்து போனவன், நீ படிப்புல தோத்து போனவன், நீ குடும்ப வாழ்க்கையில தோத்து போனவன். இது உலகம் கொடுக்கிற அடையாளம். ஆனா நல்லா கவனிங்க தயவு செய்து, தோல்வி என்பது நீங்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்க அடையாளம் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை மறுதலித்த பேதுருங்கிறது கடந்து வந்த பாதை. ஆனால் அதே பேதுரு இயேசு மரித்து உயிரோடு எழும்பி பரலோகம் போன பிறகு ஒரு நாள் எழுந்து நின்று பிரசங்கம் பண்றான். ஒரு நாள் 3000, ஒரு நாள் 5000 என்று சொல்லி ஆயிரக்கணக்கான பேர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினான். அல்லேலூயா. அதுதான் பேதுருவினுடைய அடையாளம். என் அடையாளம் என்பது தோல்வி அல்ல, நான் கடந்து வந்தது. இருக்கிற நாம் எல்லோருமே ஏதோ ஒரு தோல்வி பயத்தில் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தோல்வி பயத்தில் உட்கார்ந்துருக்கலாம். தயவு செய்து அதுதான் உங்க அடையாளம் கிடையாது, நீங்கள் கடந்து வந்த பாதை. உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பேதுருடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது அதுதான் லீடர்ஷிப், தலைமைத்துவம். இயேசுவுக்கு அப்புறம் அடுத்த பொசிஷன் பேதுரு. அதுக்கப்புறம் தைரியமாக எந்த பேதுரு பயந்து இயேசுவை அறியாதுன்னு சொன்னானோ அதே பேதுரு தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணி 1000 பேர்களை கட்டி என்ன பண்ண எழுப்பினான். முதல் சபையை உருவாக்கினது பேதுரு. ஹல்லேலூயா. முதல் சபையை உருவாக்கினது பேதுரு. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். பேதுருக்கு பேரே என்ன? ராக், கல்லு தான் பேதுருக்கு பேரு. அதனால தயவு செய்து முதல் பாயிண்ட் அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேதுருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொன்னால் இப்படி கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி, இந்த தீம் பார்க்கெலாம் போனால் இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? டக்குன்னு கீழே இறங்கும், அப்படியே மேலே ஹைட்டில் போவோம், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கும். அதே போல தான். ஏன்னா பேதுரு ஒரு டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், வேகமாக 12 பேர் போட்டில் கம்முன்னு உட்காந்துருப்பான், நான் தண்ணியில் நடக்கிறேன்னு இறங்குவார். திடீர்னு பார்த்தா உள்ள உழுகிற ஆண்டவரேன்னு பயந்துட்டு கத்தக்கூடிய ஒரு ஆள். திடீர்னு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பேதுரு தேவனோடு ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருப்பார், தேவனுடைய சத்தத்தை கேட்குற ஒரு ஆளாக இருப்பார். திடீர்னு கத்தி எடுத்து என்ன பண்ணுவான்? வெற்றவனா இருப்பான். ஒரு சமயம் பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்காக என்னத்தை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன், அதனால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பேதுரு. ஒரு சமயம் போய் இயேசுனா யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல்வி தான் 3 வருஷம் ஃபுல்லா பேதுருடைய லைஃப். ஆனா அதுதான் அவருடைய அடையாளம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அது தெளிவா என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளணும். 2வது, ஒரு மனிதன் தோல்விக்கு
பதில் தான் தேவையோ தவிர எதிர்வினை அல்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தோல்விக்கு தேவை என்னது? பதில், ரெஸ்பான்ஸ் தான் தவிர ரியாக்ஷன் அல்ல. சகோதர சகோதரி, இன்னைக்கு ஒரு மனுஷன் தோத்துட்டா அவங்ககிட்ட இருக்கிற பதில் என்ன? எவன்லாம் என்ன தோத்துட்டேன்னு சொன்னானோ அவன் முன்னாடி போய் நின்று நான் என்ன பண்றேன்? வாழ்ந்து காட்டுறேன், இல்ல அவனையே தோக்கடிக்கிறேன். 3 பேத்துக்கிட்ட பேதுரு இயேசுவை பற்றி அறியலன்னு சொன்னான். ஆனா அதே பேதுரு அந்த தைரியம் வந்தோன்னா 3 பேர்த்த தேடி கண்டுபிடித்து இயேசுவை எனக்கு அறியும் அப்படின்னு சொன்னான்னு போட்டிருக்கா இல்ல. ஆனா அதே சமயம் 3000 பேருக்கு முன்னாடி 5000 பேருக்கு முன்னாடி இயேசு யார் என்பதை போதித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தோல்விக்கு தேவை ரெஸ்பான்ஸ் தான் தவிர ரியாக்ஷன் அல்ல, எமோஷன் அல்ல. சில பேர் அப்படிதான் தோத்து போயிட்டா உட்காந்து அழுதுகிட்டு உடஞ்சு போய் தேவ சமூகத்தில் அழு, தேவ சமூகத்தில் ஒப்புரவாகு. மனுஷங்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காது. ஐயோ நான் தோத்து போயிட்டேன்ப்பா, அம்மா நான் தோத்து போயிட்டேன், என் மனைவியை தோத்து போயிட்டேன், என் கணவரே தோத்து போயிட்டேன். தேவையில்லை. தேவ சமூகத்தில் அழு. அடுத்து அதுக்குண்டான ரெஸ்பான்ஸுக்கு தயாராகு, அதுக்குண்டான பதிலுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தயாராகணும். பேதுருவனுடைய தோல்விக்கு பார்க்குறோம், கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்து வேகமா என்ன பண்ணிடுறாரு? அந்த போர்ச்சேகனுடைய தோலை என்ன பண்ண, காதை என்ன பண்ண வெட்டிடுறாரு. அது ரியாக்ஷன், அது செயல்பாடு. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் வந்து பேதுருவிட கேட்கிறாரு, பேதுரு என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. பேதுரு என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. பேதுரு என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே அது உமக்கே. ஹல்லேலூயா. இதுதான் ரெஸ்பான்ஸ். நல்லா பாருங்க, ஆண்டவர், நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஆண்டவர் என்னைக்குமே சில விஷயங்கள் அவ்வளோ அழகா நகுத்துவார். 3 தடவை ஆண்டவர் தெரியாதுன்னு என்ன பண்றான்? பேதுரு சொல்றான். ஆண்டவர் வந்து அதே 3 தடவை கேட்கிறார். ஹல்லேலூயா. 1 தடவை கேட்கல, 2 தடவை கேட்கல, 4 தடவை கேட்கல, 5 தடவை கேட்கல. எத்தனை தடவை கேட்கிறாரு? 3 தடவை. ஏன்? பேதுருவுக்கு நினைவுபடுத்துறாரு, நீ என்ன பண்ணிட்ட? 3 தடவை பாரு. அதே 3. யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்க, சொந்த அண்ணனை அப்பா கிட்ட போய் ஏமாத்திடுவோம். நான் தான் என்னது, நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அவன் போய் லாபான் வீட்டில் தங்கும்போது என்ன நடக்கும்? அப்ப ராக்கேல் வந்து சொல்றா, லேயாள் வந்து சொல்றா, முதல் தடவை அந்த இருட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஆகி முதல் தடவை இருக்கும்போது நீ யாருன்னு கேட்டுருமா? ஒருவேளை பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அவ சொல்லியிருப்பா, லேயாளாகிய நான் சொல்லாம ராக்கேல்னு சொல்லி ஏமாத்திருப்பான். ஏமாந்து போறான். ஆண்டவர் அதுல ரொம்ப இதான கடைசி ஒரு காரியம், தோல்விங்கிறது ஒரு வாய்ப்பை வெளிப்படுத்துகிறது தவிர அது தடை அல்ல. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியை, என்னைக்கு தோல்வியை ஒரு தடையா பார்க்காதீங்க, அது ஒரு வாய்ப்பா பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல கிட்ட நெருங்கி சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பா பாருங்க. தோல்வியா இருந்த பேதுரு அன்னைக்கு பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கும் பொழுது என்ன பண்றாரு? எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. அந்த தோல்வி அவர் ஒரு தடையா பார்க்கல. உடனே என் ஊருக்கு ஓடி போயிடுறேன், என் சொந்தக்காரங்களோட ஓடி போயிடுறேன், இயேசு யாருன்னு தெரியாது, இனிமே இயேசு முகத்தை பார்க்க முடியாது அப்படிலாம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு வேளை இருந்திருந்தோம்னா இயேசு வந்து கிட்ட நல்லா ஓடி இருப்போம். ஐயோ வந்துட்டாரு, இவர்கிட்டலாம் பேச முடியாது, ஏமாத்திட்டமே அப்படின்னு சொல்லி. ஆனா நிக்கிறான். தோல்வி ஒரு தடையா பார்க்கல. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. ஜெபிக்க முடியல, இல்ல வேத வசனம் வாசிக்க முடியல, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ முடியல, உலகத்துல ஜெயிக்க முடியல, அதை தடையா பார்க்காத. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண பாரு, அதை எல்லாத்தையும் ஜெயிக்க பாருங்க. தேவ சமூகத்துல கிட்ட நெருங்கி சேருங்க. அதை ஒரு தடையா பார்த்துட்டு இந்த பாவத்திலிருந்து என்னால வெளிவர முடியாது, இந்த வியாபார தோல்வியிலிருந்து என்னால வெளிவர முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளிவர முடியாது, இதுல இருந்து வெளிவர முடியாது, அதுல இருந்து உட்காராதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், 5 வருஷம் 10 வருஷம் என்னால முடியாது முடியாது முடியாது. முடியும். தேவ சமூகத்துல கிட்ட நெருங்கி சேரும் பொழுது முடியும். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறாய்? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். அது ஒரு தடையா அவன் என்னல, ஐயோ நான் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் உண்மை நேசிக்கல, நான் தூரம் போயிடுறேன், நான் உங்க கூட இல்லை அப்படிலாம் சொல்ல. ஆம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். அது உமக்கு தெரியும். எலியா நமக்கு வேறொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார், பேதுரு நமக்கு வேறொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், நமக்கும் தோல்வி பயம் வரும், பேதுரு எப்படி ஓவர் கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, உங்களுடைய அடையாளத்தை உணருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல, தோல்வி உங்களுடைய அடையாளம் அல்ல, நீங்கள் கடந்து வந்த பாதை ஜெயம்தான் உங்களுடைய அடையாளம். நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் தோற்று போன தெய்வம் அல்ல.
நாம் வந்த சந்ததி தோற்று போன சந்ததியாக இருக்கலாம், ஆதாம் ஏவாளினுடைய சந்ததி. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய அடையாளம் சிலுவையிலே ஜெயித்த இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆதாமின் ஏவாளின் பிள்ளை தோல்வியின் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் சிலுவையிலே ஜெயித்து இயேசுவின் இரத்தத்தால புது மனுஷனாக மாற்றப்பட்ட நீங்களும் நானும் ஜெயத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. தோல்வி பயம் நமக்கு தேவையில்லை. என்ன விஷயமா வேணா இருக்கலாம், எதை குறித்து வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் திரும்ப அவர் இடத்துல எப்படி பேதுரு இடத்துல 3 முறை கேட்டாரோ அதே முறை நம்ம இடத்துல கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் கண்ணை மூடலாமா அந்த நாள்ல?